வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் கிராட்டர் ரெசிபிஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ். இன்னைக்கு சாக்லேட் கேர்ள்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். இதை கேக் மேலாம் வச்சு டெக்கரேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். நீங்க கப் கேக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் ஒயிட் சாக்லேட் வச்சு செய்ய போறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு 1/4 கப் அளவு ஒயிட் சாக்லேட்டை துருவி வச்சிருக்கேன். இதை வந்துட்டு அவன்ல ஒரு 10 செகண்ட்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். 10 செகண்ட்ஸ் கழிச்சு இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு திருப்பி ஒரு 10 செகண்ட்ஸ் அவன்ல வச்சுக்கோங்க. ஒயிட் சாக்லேட் வந்துட்டு நம்ம டார்க் சாக்லேட்டை விட கொஞ்சம் லேட் ஆகும் மெல்ட் ஆகிறதுக்கு. அதனால கொஞ்சம் கொஞ்சமா மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்துட்டு நீங்க டபுள் பாய்லர் மெத்தட்ல கூட பண்ணலாம். இப்போ நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இதான் நல்ல கன்சிஸ்டன்சி. சூப்பரா வந்திருக்கு நம்மளோட சாக்லேட்டு. இப்போ இதை இந்த மாதிரி ரோலிங் பின்ல வச்சுதான் நம்ம வந்துட்டு டிசைன் கிரியேட் பண்ண போறோம். அதுக்காக ரோலிங் பின்னை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அது மேல parchment பேப்பர் போட்டு நான் வந்துட்டு சீல் பண்ணிக்க போறேன். ஒரு செலோ டேப் போட்டு இதை ஒட்டிக்கலாம். இப்ப நம்மளோட ரோலிங் பின் ரெடியா இருக்கு. நம்ம மெல்ட் பண்ணி வச்சிருக்கிற சாக்லேட்டை வந்துட்டு ஒரு பைப்பிங் பேக்ல ஊத்திக்கோங்க. இப்ப இதுல வந்துட்டு நான் ரைட்டிங் டிப் வந்துட்டு ஆட் பண்ணிருக்கேன். இது இல்லாமையும் பண்ணலாம். நீங்க சாதாரண ஒரு ஜிப்லாக் பேக்ல கூட இதை போட்டு ரொம்ப மெலிசா கட் பண்ணி விட்டுக்கோங்க எட்ஜஸ்ல. அப்ப சூப்பரா வரும் உங்களுக்கு. இந்த மாதிரி பொறுமையா வந்துட்டு இது மேல டிரா பண்ணிக்கலாம். அப்படியே ஒரு வேவ்ஸ் மாதிரி நான் பண்ணிக்க போறேன். நம்ம என்ன டிசைன்ல வேணாலும் பண்ணலாம். ரொம்பவே நல்லா வரும். இந்த மாதிரி 2 சைடுமே நம்ம போட்டுக்கலாம். ஃபுல்லா போட்டு ரெடியா இருக்கு. இதை வந்துட்டு ஃப்ரிட்ஜ்ல ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்துடலாம். அப்ப நல்லா செட் ஆயிருக்கும். இப்ப ஃப்ரிட்ஜ்ல இருந்து நம்ம வெளியே எடுத்தாச்சு. ஹேண்டில் பண்ணணும், இல்லைன்னா பிரேக் ஆயிடும். இப்ப நம்ம ஒட்டி இருக்கிற செலோ டேப் எடுத்து நம்ம பொறுமையா ரோலிங் பின்ன வெளியே எடுத்துடலாம். இந்த சாக்லேட் கேர்ள்ஸை நீங்க வந்து டார்க் சாக்லேட் வச்சு கூட யூஸ் பண்ணலாம். நான் வந்துட்டு ஒயிட் சாக்லேட் காம்பவுண்ட் யூஸ் பண்ணிருக்கேன். நீங்க சாதாரண மெல்டிங் சாக்லேட் எதா இருந்தாலும் வச்சு நீங்க இதை யூஸ் பண்ணலாம். இதே மெத்தடே ஃபாலோ பண்ணலாம். நீங்க அப்படியே parchment பேப்பர் எடுத்தீங்கன்னா ரொம்பவே அப்படியே ஈஸியா வெளியே வந்துடும். ஸ்டிக்கியா இருக்காது, எதுவுமே பண்ணாது. அழகா வெளியே வந்துருச்சு. இப்ப நம்மளோட சாக்லேட் கேர்ள்ஸ் ரெடியா இருக்கு. இதை வச்சு நீங்க எந்த டெக்கரேஷனுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கீழே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஹோம் கிராட்டர் ரெசிபிஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அறுசுவை உணவு உண்ணுவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம்.